தேனி மாவட்டம் மதுரை மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியே அந்த ஃபீலை ரொம்ப ரொம்ப அருமையாக கொடுத்துருப்பாரு. அப்போ இருந்தே அவருக்கு மிகப்பெரிய ரசிகராகி தொலைபேசியில் மட்டும்தான் அவர்கிட்ட பேசி பாராட்டுகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னுடைய நண்பர் கண்ணன் ரவி தயாரித்த ராவணக்கோட்டைங்கிற ஒரு படத்தினுடைய அந்த முதல் நாள் போடக்கூடிய அந்த செலிப்ரிட்டி ஷோவுக்கு என்னை அழைத்திருந்தார். அதுக்கு நான் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதுவும் பாக்கியராஜ் சார் மகன் சாந்தனுக்கு ஒரு புது லைஃப் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப பாராட்டினேன். அன்னையிலேருந்தே அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் ஆகிட்டேன். இது வந்து அவருடைய இழப்பு வந்து ஒரு பெரிய ஷாக்கு தான். அது அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் நிறைய இது மாதிரி மண்ணின் மனம் மாறாத படங்களை கொடுத்துருப்பாரு. ஆடுகளம் படத்தில் அவருடைய டயலாக் வந்து எல்லாராலையும் மிகவும் அருமையாக ரசிக்கப்பட்ட ஒரு டயலாக். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு படைப்பாளி திரையுலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. அந்த மதுரை மண்ணின் மனம் மாறாத ஒரு கலைஞர் அப்படிங்கிற பாசத்துக்காகத்தான் அவருடைய இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்தேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்.